வர வர இப்போல்லாம் ப்ரௌனி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லார் வீட்லேயும் ப்ரௌனி செய்கிறாங்க. நம்ம வீட்டில் ஓடிஜி மைக்ரோவேவ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம எந்த டின்னில் யூஸ் பண்ணுறோமோ அதை லைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 முட்டையோட நாட்டு சக்கரை, பொடிச்ச சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டு நான் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் ராகி மாவு, உப்பு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து சலிச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சாக்லேட்டும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறின பிறகு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு. இதில் வந்து நம்ம லைன் பண்ணி வச்சுருக்க பார்ச்மெண்ட் பேப்பரில் நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டீத் பிக்கால் வந்து நம்ம பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 30 நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கும். உங்கள்கிட்ட மூடி இருந்ததுன்னா நீங்கள் மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மூடி இல்லை, அதனால தான் நான் கல் வெயிட் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். இதை பர்த்டே கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.